بالأدب تنال أعلى الرتب فعش حياة العلماء وقرأ صنوف الكتب ودم على تواضع لا تفتخر بالنسب كفاك أن تخرج من دنيا الورى بالحسب. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தாலாவுடைய அழகு திருநாமங்கள் பற்றிய இந்த விளக்கத்தொடரிலே இன்றைய அமர்விலே மற்றுமொரு திருநாமத்தை உங்களோடு கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். அல் முஹைமின் என்ற நாமத்தை பற்றிய விளக்கங்களையே இன்றைய அமர்விலே கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். அல்லாஹு தாலாவுடைய அறிவு, ஆற்றல், அவனது ஆளிகை, அவனது கண்காணிப்பு, பராமரிப்பு முதலான பண்புகளை எல்லாம் ஒரு சேர சொல்லுகின்ற ஒரு நாமம்தான் அல் முஹைமின் என்ற திரு நாமம். இது பொருட்செறிவுமிக்க ஒரு திருநாமம். நாம் மேலவே பார்த்த நாமங்களைப் போலவே ஒரே நேரத்தில் ஏக காலத்தில் பல கருத்துக்களை தருகின்ற ஒரு திருநாமமாக அல் முஹைமின் என்ற இந்த திருநாமம் விளங்குகிறது. மேலோட்டமாக இந்த நாமத்தின் பொருள் என்ன அல்லது தரும் கருத்துக்கள் யாவை என்று பார்க்கின்ற போது இந்த நாமம் கண்காணிப்பவன், கண்காணித்து கொண்டிருப்பவன் என்ற பொருளை தரும். அதாவது கவனிப்பவன், அவதானிப்பவன் என்ற பொருளை தரும். பாதுகாவலனாக இருப்பவன் என்ற ஒரு கருத்தும் இந்த நாமத்துக்கு இருக்கிறது. தனது படைப்புகளின் விவகாரங்களிலே பொறுப்பாக நிற்பவன் என்ற ஒரு கருத்தும் இந்த நாமத்துக்கு காணப்படுகிறது. இவ்வாறு இந்த நாமத்துக்கு பல கருத்துக்கள் உண்டு. ஆங்கில மொழியிலே த கார்டியன் என்று மொழிபெயர்ப்பார்கள், த விட்னஸ் என்று மொழிபெயர்ப்பார்கள், தி ஒன் ஹூ ஒப்சர்வ்ஸ் ஹிஸ் கிரியேஷன் வித் ரிகார்ட்ஸ் டு தேர் ஆக்ஷன்ஸ் என்றெல்லாம் மொழிபெயர்ப்பார்கள். அல் குர்ஆனிலே அல் முஹைமின் என்ற இந்த திருநாமம் சூரா அல் ஹஷ்ருடைய 23வது வசனத்திலே இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியும். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமின் அல் முஹைமின் அல் முஹைமின் அல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். இங்கு அல்லாஹ் பற்றிய ஒரு விளக்கம் இந்த ஆயத்திலே தரப்படுகிறது. அல்லாஹ், அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு இலாஹில்லை. அவன் அல் மலிக், அவன் அல் குத்தூஸ், அவன் அல் சலாம், அவன் அல் முஃமின், அடுத்ததாக அவன் அல் முஹைமின். இந்த பண்புகளோடு அவன் அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர். இங்கே அல்லாஹ்வுடைய 9 தன்மைகள் விளக்கப்படுகின்றன. அவன் இலாஹ், அவன் மலிக், அவன் குத்தூஸ், அவன் சலாம், அவன் முஃமின், அவன் முஹைமின், அவன் அசீஸ், அவன் ஜப்பார், அவன் முத்தகப்பிர். இந்த ஒரு ஆயத்தில் மாத்திரம் அல்லாஹ்வுடைய 9 தன்மைகள், பண்புகள், திருநாமங்கள்
குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஏற்கனவே அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ் சலாம், அல் மூமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர் ஆகிய நாமங்களை கடந்த வருடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அவற்றுடைய விளக்கங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். நேற்று அல் முஃமின் என்ற நாமம் தொடர்பான விளக்கங்களை பகிர்ந்து கொண்டோம். இன்று அல் முஹைமின் என்ற நாமம் தொடர்பான விளக்கங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் வபீதினில்லாஹ் விளக்க இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா இதா கான யௌமுல் கியாமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாள் வந்துவிட்டால் 7 வானங்களையும் 7 பூமிகளையும் தன்னுடைய பிடியில் எடுப்பான். 7 வானங்களும் 7 பூமிகளும் அல்லாஹுடைய பிடிக்கு வரும். சுருட்டி பிடிப்பான் 7 வானங்களையும் பூமிகளையும். அவ்வளவுதான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம். படைத்த ரப்புக்கு இந்த பிரபஞ்சம் என்பது நத்திங். அவன் அனைத்தையும் சுருட்டி பிடித்து 7 வானங்களையும் 7 பூமிகளையும் சுருட்டி எடுத்து சொல்வான், அனல்லாஹ், அனர் ரஹ்மான், அனல் மலிக், அனல் குத்தூஸ், அனல் சலாம், அனல் முஃமின், அனல் முஹைமின். நான் தான் அல்லாஹ், நானே ரஹ்மான், அளவிலாத அருளும் அன்பும் கொண்டவன். அனல் மலிக், நானே அரசன். அனல் குத்தூஸ், நான் தான் தூய்மையானவன். அனல் சலாம், நான் தான் சாந்திமயமானவன், அமைதிமயமானவன். அனல் முஃமின், நானே அபயமளிப்பவன், பாதுகாப்பு வழங்குவன். அனல் முஹைமின், நானே அனைத்தையும் கண்காணிப்பவன், பார்த்து கொண்டிருப்பவன், அவதானித்துக் கொண்டிருப்பவன். அல்லாஹ் எந்த ஒரு கட்டத்தில் இதை சொல்கிறான் என்று பாருங்கள். உலகம் அழிந்து விட்டது, எல்லா படைப்பினங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. குல்லு மன் அலைஹா ஃபான் வயபக்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் என்று குர்ஆன் சொல்கிறதே. எல்லாம் அழிந்துவிடும், யாவரும் அழிந்து விடுவார்கள். அல்லாஹ் மாத்திரர் எஞ்சுவான் மிஞ்சுவான். அவன் மட்டும் இருக்கும் இடத்தில் எந்த அளவுக்கு என்றால் உலகிலே உயிருள்ள எதுவும் இருக்காது. அந்த அந்த கணப்பொழுது யாரும் இருக்க மாட்டார்கள், மலக்குகள் அடங்கலாக. எல்லாம் அழிக்கப்பட்டு முழு பிரபஞ்சமும் முழு உலகமும் செத்து மடிந்து மரித்து போயிருக்கும். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் மாத்திரம் இருப்பான். 7 வானங்களையும் 7 பூமிகளையும் தன் கரத்தில் சுருட்டி சொல்லுவான், அனல்லாஹ், அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ். அனர் ரஹ்மான், நானே ரஹ்மான். அனல் மலிக், நானே அரசன். அல் குத்தூஸ், நானே தூய்மையானவன். அனல் சலாம், நானே சாந்திமயமானவன். அனல் முஃமின், நானே அபயம் அளிப்பவன். அனல் முஹைமின், நானே கண்காணிப்பவன், அனைத்தையும் பார்ப்பவன், அவதானிப்பவன் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுனல் பைஹகி, ஸஹீஹ் ஹுஸைமா முதலான கிரந்தங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த நபிமொழி பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சாதாரண சூழ்நிலையில் உலகமே முழு பிரபஞ்சமே அழிந்திருக்கும் இந்த வேளையில், இந்த சந்தர்ப்பத்தில், தான் மாத்திரம் இருக்கின்ற இந்த நேரத்திலே அவன் இப்படி பிரகடனம் செய்வான். அந்த பிரகடனத்திலே தனது பல திருநாமங்களை அல்லாஹ் குறிப்பிடுவான். அதில் வந்திருக்கிற எல்லா திருநாமங்களையும் ஏற்கனவே நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருக்கிறோம். அதில் இறுதியாக சொன்ன திருநாமம் தான் நான் அல் முஹைமின், நானே அனைத்தையும் பார்த்து கொண்டு அவதானித்து கொண்டு கண்காணித்து கொண்டு இருப்போன் என்ற நாமம். அதையும் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்வான். எனவே அல் முஹைமின் என்ற இந்த அல்லாஹ்வுடைய திருநாமம் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. சூரா அல் ஹஷ்ரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த திருநாமத்தை பற்றி பிரஸ்தாபித்து இருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸு கூடாக விளங்கி கொண்டோம். இனி அல் முஹைமின் என்ற இந்த நாமம் சொல்லும்
விரிவான விளக்கங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பல அற்புதமான அருமையான கருத்துக்களை தருகின்ற ஒரு நாமமே அல் முஹைமின் என்ற நாமம். இந்த நாமம் முதலாவது நமக்கு சொல்லுகின்ற செய்தி, அல்லாஹ் முஹைமின், அதாவது அவன் ஷாஹித், பார்ப்பவன், சாட்சியாக இருப்பவன், வாட்ச்ஃபுல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய பார்வையை கடந்த, அவனது பார்வைக்கு படாத, அவன் பார்க்காத யாரும் இல்லை, எவரும் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அல் முஹைமின் என்ற இந்த நாமத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அஷ்ஷாஹிது அலா ஹல்கிஹி பிஅமாலிஹிம். அல்லாஹ் தனது படைப்புகளின் செயல்களை, நடவடிக்கைகளை, செயற்பாடுகளை பார்ப்பவன், பார்த்து கொண்டிருப்பவன் என்ற பொருளைத்தான் அல் முஹைமின் என்ற இந்த நாமம் தரும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், தனது படைப்புகளை, தனது அடியார்களை, மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனை விட சற்று ஆழமான ஒரு கருத்தையும் அல் முஹைமின் என்ற நாமம் தருகிறது. வெறுமனே பார்த்து கொண்டிருப்பவன் மாத்திரம் அல்ல, ஒன் ஹூ இஸ் வாட்சிங் என்பது பார்த்து கொண்டிருப்பவன். வாட்ச்ஃபுல் என்று சொன்னாவே அதிலும் ஒரு ஆழமான கருத்து இருக்கத்தான் செய்கிறது. அதனை கடந்து அல் முஹைமின் என்ற திருநாமம் அர் ரகீப் என்ற பொருளை தரும். ஏற்கனவே அர் ரகீப் என்ற நாமத்தை உங்களுக்கு நாங்கள் விளக்கி இருக்கிறோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே பார்ப்பவன் மாத்திரமல்ல, அப்படி காண்பவன் மாத்திரமல்ல, கவனிப்பவன், அவதானிப்பவன். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத் ثم الله شهيد على ما يفعلون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பார்ப்பவனாக, அவதானிப்பவனாக, கண்காணிப்பவனாக இருக்கிறான். அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். அல்லாஹ் ரகீப் என்ற கருத்தையும் இந்த திருநாமம் தரு. இந்த கருத்துக்களோடு அல் முஹைமின் என்ற இந்த நாமம் அல் முத்தலிஉ அலா ஹஃபாயல் உமூர், அல்லாஹ் வெளிப்படையாக உள்ள விஷயங்களை பார்ப்பவன், கண்காணிப்பவன் மாத்திரமல்ல, சீன் என்று சொல்லுவோமே, சீன் அதாவது புலன்களுக்கு, கட்புலனுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை பார்ப்பவன், கண்காணிப்பவன் மாத்திரமல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது அன்சீன், விசிபிள் இல்லாதவை, கட்புலனுக்கு அப்பாற்பட்டவை, எல்லா புலன்களுக்கும் அப்பாற்பட்டவை. அவற்றை நாங்கள் கைப் என்று சொல்வோம், மறைவான அம்சங்கள் சொல்வோம். அந்த அம்சங்களையும் பார்ப்பவன், அவற்றையும் பார்ப்பவன். ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஒரு கண்காணிப்பாளனாக இருக்கிறான், அவதானியாக இருக்கிறான். அவன் பார்த்து கொண்டே இருப்பான், நேரடியாக பார்த்து கொண்டு இருப்பான், அல்லது ஒரு கருவியினூடாக பார்த்து கொண்டு இருப்பான். இந்த காலத்தை பொறுத்தவரையில் சிசிடிவி கேமரா இருக்கும், அதில் பார்த்து கொண்டு இருப்பான். அவன் முஹைமின், அவன் வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனால் மறைவான அம்சங்களை பார்க்க முடியுமா? உதாரணமாக ஒரு மனிதனை பார்க்கிறான், அவனுடைய உள்ளத்தில் இப்போது என்ன என்ன வலைகள், என்ன என்ன வலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, என்ன அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான், எதை செய்வதற்கு அவன் உத்தேசிக்கிறான், யோசிக்கிறான்
என்ற விஷயங்களை நிச்சயமாக அந்த கண்காணிப்பாளரால் ஊகிக்க முடியாது, பார்க்க முடியாது, அறிய முடியாது. அல்லாஹ் முஹைமின் என்றால் வெளித்தோற்றத்தை பார்ப்பவன் மாத்திரமல்ல, புறத்தை பார்ப்போம் மாத்திரமல்ல, உள்தோற்றத்தையும் அதாவது அகத்தையும் பார்ப்பவன். வெளிரங்கத்தை மாத்திரம் அல்ல, உள்ரங்கத்தையும் பார்ப்பவன். ரகசியமானதையும் பார்ப்பவன், வெளிப்படையானதையும் காண்பவன், பார்ப்பவன், கண்காணிப்பவன். அவன் உயிருள்ளதையும் கண்காணிக்கிறான், உயிரற்ற ஒரு சடத்தையும் கண்காணிக்கிறான். வானத்தையும் அவனால் பார்க்க முடியும், பூமியையும் பார்க்க முடியும். மிகவும் சிறிய அம்சங்களையும் அவனால் காண முடியும், பெரிய பிரமாண்டமான விஷயங்களையும் பார்க்க முடியும். வெளிப்படையான விஷயங்களையும் அவன் காண்பான், மறைவான விஷயங்களையும் காண்பான். இந்த பூமியில் நடக்கும் விஷயங்களையும் காண்பான், ஏனைய கோள்களில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் காண்பான். எனவே எல்லா விஷயங்களையும் அவன் பார்ப்பவன், கண்காணிப்பவன் என்ற பொருளைத்தான் முஹைமின் என்ற திருநாமம் தரும். அல்லாஹ் மனித உலகத்தை கண்காணிக்கிறான், மிருக உலகத்தை கண்காணிக்கிறான், தாவர உலகத்தை கண்காணிக்கிறான், மலக்குகளையும் பார்க்கிறான், ஜின்களையும் பார்க்கிறான். அவனது பார்வைக்கு படாத எதுவும் இல்லை, யாரும் இல்லை. அதனால் தான் சொன்னேன், இந்த பூலகத்தை மாத்திரமல்ல, வானுலகில் இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கோள்களை எல்லாம் பார்க்கிறான். கடலை பார்க்கிறான், கடலில் உள்ளவற்றை பார்க்கிறான், ஆழ்கடலின் ஆழத்தில் இருப்பவற்றையும் பார்க்கிறான். يعلم خائنة الأعين وما تخفي الصدور. அல் குர்ஆன் சொல்கிறது, கண்கள் செய்யும் மோசடிகளையும் அவன் அறிகிறான், உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பவற்றையும் அவன் அறிகிறான். கண்கள் செய்யும் மோசடின்றா என்ன? கள்ள கண்ணால் பார்க்கறது. பல போது ஒருவர் கள்ள கண்ணால் பார்க்கிறார், அடுத்தவர் கண்டுகொள்ளாதவண்ணம் பார்க்கிறார், திருட்டுத்தனமாக பார்க்கிறார். சாதாரண மனிதர்கள் அதை சில போது பல போது கண்டுகொள்ள மாட்டார்கள். அத்தகைய கண்கள் செய்யும் மோசடிகளையும் அல்லாஹ் அறிகிறான். வமா துஃபி சுதூர். ஒருவர் ஒன்றை வெளிப்படுத்துவார், ஆனால் அவர் மனதில் மற்றொன்றை வைத்திருப்பார். அவர் மனதிலே என்ன வைத்திருக்கிறார் என்பதையும் அவன் அறிவான். அவன் தான் அல் முஹைமின். எனவே அல் முஹைமின் என்ற திருநாமம் பார்ப்பவன், கவனிப்பவன், அவதானிப்பவன், கண்காணிப்பவன் என்ற இந்த எல்லா கருத்துக்களையும் தரும். இவற்றோடு அல் முஹைமின் என்ற நாமத்துக்கு மற்றொரு பொருளும் உண்டு. வெறுமனே அவன் பார்ப்பவன், அவதானிப்பவன், கண்காணிப்பவன் மாத்திரமல்ல, அவன் கட்டுப்படுத்துபவன் என்ற ஒரு பொருளும் இருக்குது. அதை கண்ட்ரோலை அவன் கட்டுப்படுத்துவான். அல்லாஹு தாலாவுக்கு என்று இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும் ஒரு கட்டுப்பாட்டு அறை இருக்கிறது, ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கிறது, ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கிறது. அவ்வப்போது அல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணுவான், அழகாக கண்ட்ரோல் பண்ணுவான். பார்த்து கொண்டு இருப்பான், கண்காணித்து கொண்டு இருப்பான், அவதானித்து கொண்டு இருப்பான். எந்த கட்டத்தில் எத்தகைய கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அத்துமீறி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஓய்வில்லாமல் ஒளிச்சில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே உலகத்தை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணணும். 3 வருஷம் டோட்டல் ஆஃப். என்ன பேரில்? கொரோனா, கோவிட்-19 பேரில் டோட்டலி ஆஃப் பண்ணியாச்சு. முழு மனித சமுதாயமும் 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், படித்த உலகம், படிக்காத உலகம், செல்வந்த நாடுகள், செல்வ வறிய நாடுகள், விஞ்ஞானத்தில் அறிவியலில் உச்சத்தை தொட்ட நாடுகள், படிப்பறிவில்லாத மக்கள் வாழும் நாடுகள் என்ற எந்த பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல், விஞ்ஞானிகள், படிப்பறிவே இல்லாத பாமரர்கள் என்ற பாகுபாடும் இல்லாமல், பேச்சு மூச்சு இல்லாமல் எல்லாரும் குந்து. எப்படி முஹைமின்? எப்படிப்பட்டவன்?
கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்பமான பின்னாம்பெரிய விவகாரம் ஒன்றை செஞ்சாலும் பரவாயில்லை, வானத்திலிருந்து அப்படியே ஒரு பின்னாம்பெரிய ஒரு 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 விண் கல் என்று சொல்வார்களே, விண்ணிட வானம், விண்கற்கள், சிறிய சிறிய கற்கள் அவ்வப்போது அங்கே விழும். அடிக்கடி எச்சரிக்கை வரும், அறிவிப்பு வரும், ஏதோ பூமி பந்து தப்பி பிழைக்குது. ஒவ்வொரு முறையும் ஒழுங்காக விழுந்தது தான். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அப்படியே சப்பையாக போகும்னு சொல்லி. ஸ்ரீலங்காவில் சப்பையாக போகும்டா தெரியுமா உங்களுக்கு? என்ன சப்பையாக போகும்டா? நாசிங்கி போகும். ஒரு ஒழுங்கான கோல் உண்டு, விழுந்தா போதும் என்றா. இந்த 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 சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ரொம்ப சின்ன ஒரு கோல் தான் இந்த பூமி பந்து. ரொம்ப சின்னது, இதை விட பல மடங்கு பெரிய கோள்கள் இருக்கின்றன. எனவே சுமாரான ஒரு கோல் அல்லாஹ் விட்டுட்டான் என்றால் போதும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுவிடும். தனி மனித பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமுதாய விவகாரங்கள், அரசியல் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், அந்த நாட்டுடைய தேர்தல், இந்த நாட்டுடைய தேர்தல், அந்த கட்சி இந்த கட்சி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். முஹைமின் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். எப்போ தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோமோ கொண்டு வருவான். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. உண்மையிலேயே அல்லாஹ் பார்த்து கொண்டா இருக்கிறான், கண்காணித்து கொண்டா இருக்கிறான். எல்லாத்தையும் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணவும் இயலுமா? அப்போ சும்மா இருக்கிறான்? இவ்வளோலாம் அநியாயம் நடக்கும்போது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை இருக்கிறது. அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். அது எப்போது கேட்கும்? 5 வருஷத்தில், 50 வருஷத்தில், 100 வருஷத்தில், 1000 வருஷத்தில்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் 950 வருஷம் போச்சு. 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் தான் குறைவு. நம்முடைய பார்வையில் டைம் ஸ்பேஸ் என்ற அந்த கட்டுப்பாடு இருக்குது. அல்லாஹ்வுடைய பார்வையில் டைம் ஸ்பேஸ் கிடையாது. காலம் இடம் என்ற வரையறை அல்லாஹ்வுக்கு நத்திங். எனவே நம்முடைய குறுகிய ஆயுளை வைத்து, குறுகிய மூளையை வைத்து, குறுகிய பார்வையை வைத்து அல்லாஹ் எடுக்க வேண்டிய நிலைப்பாடுகளை பற்றி நாம் சிந்திப்பது அபத்தமானது. ரப்புக்கு தெரியும் எந்த கட்டத்தில் எந்த நிலைப்பாடு எடுக்கணும். அவன் முஹைமின். ஆனால் கண்டிப்பாக கட்டாயமா அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், கவனித்து கொண்டே இருக்கிறான், கண்காணித்து கொண்டே இருக்கிறான். எனவே அல் முஹைமின் என்ற நாமம் பார்த்து கொண்டு இருப்பவன், கண்காணித்து கொண்டிருப்பவன், மூணாவதாக கண்ட்ரோல் பண்ணுவான், கட்டுப்படுத்துபவன் என்ற பொருள்களை தரும். அடுத்ததாக இன்னொரு பொருளும் அல் முஹைமின் என்ற நாமத்துக்கு உண்டு. அதுதான் பேணி பாதுகாப்பவன், பராமரிப்பவன். அதாவது இந்த ஒவ்வொரு பொருளையும் தருகின்ற தனித்தனியான நாமங்கள் இருக்கின்றன. ஷஹீத் என்ற ஒரு நாமம் இருக்கிறது, ரகீப் என்ற நாமம் இருக்கிறது, ரப்பு என்ற நாமம் இருக்கிறது, ஹஃபீஸ் என்ற நாமம் இருக்கிறது, வலி என்ற நாமம் இருக்கிறது. இவையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பவன் என்ற பொருளை தரும் ஒரு நாமம். கண்காணிப்பவன் என்ற பொருளை தரும் இன்னொரு நாமம். பராமரிப்பவன் என்ற பொருளை தரும் மற்றொரு நாமம். பாதுகாப்பவன் என்ற கருத்தை தரும் அடுத்தொரு நாமம். இந்த அல் முஹைமின் என்ற திருநாமம் இந்த எல்லா கருத்துக்களையும் உட்பொதிந்த ஒரு நாமமாக இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே அல்லாஹ் ஷாஹித், பார்த்து கொண்டிருப்பவன் என்ற பொருளை அல் முஹைமின் தருகிறது. அவன் அர் ரகீப், கண்காணித்து கொண்டிருப்பவன் என்ற பொருளை தருகிறது அல் முஹைமின் என்ற நாமம். அதே போல அல்லாஹ் முசைத்திர், அவன் கட்டுப்படுத்துபவன் என்ற பொருளையும் இந்த நாமம் தருகிறது. இவற்றோடு பாதுகாப்பவன், பராமரிப்பவன் என்ற பொருளையும் அல் முஹைமின் என்ற நாமம் தருகிறது. யா முஹைமின், முஹைமினே என்ற ஒரு அடியான் அல்லாவை விழிக்கிறான் என்றால், முஹைமினே என்று சொல்லி அழைக்கிறான் என்றால், யாரை அழைக்கிறான்? பார்த்து கொண்டிருப்பவனே, யாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவனே, யாவற்றையும் கண்காணித்து கொண்டு
அவதானித்துக் கொண்டிருப்பவனே, வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் பார்த்து கொண்டு அவதானித்துக் கொண்டிருப்பவனே, அதே போல யாவற்றையும் கட்டுப்படுத்துபவனே, தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பவனே, பாதுகாத்து பராமரிப்பவனே என்று அல்லாஹ்வை அவன் அழைக்கிறான். ஒரே வார்த்தையில், யா முஹைமின். ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னா என்ற அற்புதமான அறிவு பொக்கிஷம், அறிவு கருவூலம் நமது கரங்களில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னா என்றொன்று இருப்பது நமக்கு தெரியும். அந்த அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னாவை ஓதி வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும், பிரயோசனம் கிடைக்கும் என்ற ஒரு பார்வையும் இல்லாமல் இல்லை. சுவனபாக்கியம் கூட கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன சுப செய்தி நமக்கு பல போது தெரிந்திருக்கும். ஆனால் இந்த ஒவ்வொரு திருநாமமும் நமது அகீதாவை, நமது நம்பிக்கைகளை, நமது ஈமானை, நமது ஆன்மீகத்தை எந்த அளவு தூரம் பலப்படுத்த வல்லவை, வளப்படுத்த வல்லவை. நமது ஆன்மாவுக்கு மிகப்பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட். அந்த வகையில் ஒவ்வொரு திருநாமத்தையும் எடுத்து நாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அவை சொல்லும் கருத்துக்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற அந்த பார்வை ரொம்ப குறைவு. வீடுகளிலே, குடும்ப மட்டங்களிலே பெற்றோரும் பிள்ளைகளும் இருந்து அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு திருநாமத்தை எடுத்து அது சொல்லும் கருத்துக்களை கலந்துரையாடினாலே, அது சொல்லும் கருத்துக்களை எல்லோருமாக சேர்ந்து படித்தாலே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு மேம்பாட்டை நாம் அடையலாம் என்பது மிகப்பெரிய உண்மை. ஆனால் என்ன செய்வது? எதையோ படிக்கிறோம், எதையோ பார்க்கிறோம், எவ்வளோ விஷயங்களை கலந்துரையாடுகிறோம். இந்த தெய்வீக பாடங்களை நாம் படிப்பதில் ரொம்ப பொடுபோக்கானவர்களாக இருக்கிறோம் என்பது கவலைக்குரிய விவகாரம். அரசியலிருந்து வந்துவிட்டால் இரவு பகலாக அது பற்றி அலசுகிறோம், ஆராய்கிறோம். பொருளாதாரம் வந்துவிட்டால் அது பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறுகிறது. இப்படி எமது அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பான உலக விவகாரங்களை பறக்க பறக்க பேசுகின்ற நாங்கள், உணர்ச்சிபூர்வமாக கலந்துரையாடுகிற நாங்கள், நமது தலைவிதியை தீர்மானிக்கின்ற நாளை மறுநாள் ஒவ்வொருவராக விடைபெற்று செல்ல வேண்டும். அங்கு ராகுல்ஜி வரவும் மாட்டார், மோடிஜி வரவும் மாட்டார், ஒரு ஜியும் இல்லை, எதுவும் கிடையாது. எஸ், அதுகளை பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் முன்னுரிமைகள் இருக்கின்றன அல்லவா? ஒன்றுக்கு உரிய இடம் ஒன்று இருக்குதே. இந்த விஷயங்களுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவத்தில் 10ல் உண்டாவது இந்த விவகாரங்களுக்கு கொடுத்தால் எப்படி இருக்கும்? நாம் எங்கே போய்விடுவோம்? நமது அறிவு, ஆன்மீகம், அஹ்லாக் எங்கேயோ போய்விடும். எவ்வளோ பேசினாலும் சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வருவோம், நாய் வாழை மாதிரி. அப்படி நாய் வாழை கொஞ்சம் செய்வோம், ஆனால் திரும்ப அது வழியைத்தான் செய்யும். ஆனாலும் முயற்சிகள் கண்டிப்பாக தொடரப்பட வேண்டும். நம்பிக்கையோடு முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். சரி, முஹைமினாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் பார்ப்பவன், அவதானிப்பவன், கண்காணிப்பவன், கட்டுப்படுத்துபவன், பாதுகாத்து பராமரிப்பவன். இதுதானே அல் முஹைமின் தருகின்ற அடிப்படையான கருத்துக்கள். இந்த ஒரு பணியை அல்லாஹ் செய்வதாக இருந்தால் அவனிடம் மேலும் 3 தன்மைகள், பண்புகள் காணப்பட வேண்டும். ஒன்று அறிவு, 2வது சக்தி, 3வது தொடர்நிலை. 3 தன்மைகள் அவனிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ்
பார்த்து கேட்டு அவதானித்து கண்காணித்து கட்டுப்படுத்தி பரிபாலித்து பராமரிக்கக்கூடியவனாக இருந்தால் முதலாவது அவனுக்கு அறிவு தேவை. அவனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, மனிதர் என்றால் யார், மிருகங்கள் என்றால் என்ன, தாவரங்கள் என்றால் யாவை, இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்திருக்கணும். எனவே அந்த வகையில் அல்லாஹு தாலா முஹைமின் என்றால் அவன் அனைத்தையும் அறிந்தவன். அறிந்த நிலையில்தான், அனைத்தையும் அறிந்த நிலையில்தான் அவன் இந்த கண்காணிப்பு பணியை, இந்த கட்டுப்படுத்தும் பணியை, பாதுகாத்து பராமரிக்கும் பணியை முன்னெடுக்கிறான். இரண்டாவது, அடுத்ததாக மனிதர்களுடைய படைப்பினங்களுடைய நலன்களை கவனத்தில் கொண்டு தான் விரும்பியதை செய்யக்கூடிய சக்தியும் இருக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா கண்காணித்து கொண்டு இருக்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான். மனிதர்களுடைய அட்டகாசங்கள் அத்துமீறி போய் கொண்டு இருக்குது, இதை பார்த்து கொண்டு இருக்கிறான், கண்காணித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும், அவ்வளவுதான் தெரியும். ஆனால் அது அவனால் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை அவனுக்கு. இப்போ கண்டிப்பாக முஹைமனாக இருப்பவனுக்கு அறிவு தேவை, அதிகாரம், வல்லமை, சக்தியும் தேவை. ஒரு கல்வி கூடத்துடைய வார்டன் என்றால் விடுதி அதிபர்னு சொல்லுவோம் தமிழில். வார்டன் அண்மையில் என்கிட்ட சொன்னார், வார்டனுக்கு அரபில் சொல்கிறது முராக்கிப்னு சொல்லி, கண்காணிப்பாளர் தான் அவர். கண்காணிப்பாளர், விடுதி மேற்பார்வையாளர், முஹைமின் தான் அவர். ஆனால் அந்த முஹைமினுக்கு இருக்கிற பிரச்சனை, அறிவு இருக்குது, குறைந்த அறிவு. மாணவர்கள் எல்லோரை பற்றியும் தெளிவான அறிவு அவரிடம் இல்லை. ஏன்? அவர் ஒரு மனிதன் என்ற வகையில் அவரது அறிவானது வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது. டைம் அண்ட் ஸ்பேஸினால், காலத்தினால், இடத்தினால் வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது. ரெண்டாவது, அவருக்குள்ள மிக முக்கியமான பிரச்சனை என்றால், அவர் கண்காணிப்பாளராக இருந்தாலும், அனைத்தையும் பார்ப்பவராக, அவதானிப்பவராக, கண்காணிப்பவராக இருந்தாலும் சில நிலைப்பாடுகளுக்கு வர முடியாது. அப்போ அவர் சொன்னார் மேலதிகாரியிடம், நான் மேற்பார்வையாளராக இருக்கிறேன், நான் வார்டனாக இருக்கிறேன், நடப்பது விளங்குது, மாணவர்களுடைய நடத்தை கோளாறுகள் உள்ள பிரச்சனை விளங்குது, ஆனால் நிர்வாகத்தினால் எனக்கு அதிகாரம் தரப்படவில்லை. அதிகாரம் தரப்படாத காரணத்தினால் எனக்கு எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையும் மாணவர்களுக்கு எதிராக எடுக்க முடியாமல் இருக்கிறது. இது மாணவர்களுக்கு தெரியும். எனவே மாணவர்கள் எவரும் என்னை பொருட்படுத்துவதில்லை. நான் கவனித்தாலும், கண்காணித்தாலும், அவதானித்தாலும், மேற்பார்வை செய்தாலும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. என்ன காரணம்? அவருக்கு நன்கு தெரியும், இவருக்கு அதிகாரம் இல்லை, இவர் எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறது இல்லை, நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அந்த அதிகாரம் அவருக்கு வழங்கப்படவில்லை. அப்போ அவருடைய ரிக்வெஸ்ட் என்னவென்றால், கண்டிப்பாக வார்டனாக இருப்பவர், கண்டிப்பாக மேற்பார்வையாளராக, விடுதி அதிபராக இருப்பவருக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் அவருடைய கண்காணிப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கும், அவருடைய மேற்பார்வை அர்த்தமுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்து இப்படித்தான் நிறைய மனிதர்களுக்கு ஒன்றை கொடுத்தால் ஒன்று இருக்காது. கண்காணிப்பாளராக இருப்பார், அறிவு இருக்காது. ரெண்டும் இருக்கும், அவருக்கு அதிகாரம் இருக்காது. அதிகாரம் இருக்கும், அறிவு இருக்காது. அந்த ரெண்டும் இருக்கும், அவர் கண்காணிக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்க மாட்டார். குறை இருந்து கொண்டே இருக்கும். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் முஹைமின், அவனுக்கு அறிவு இருக்கிறது, நடப்புகள் பற்றி தெளிவான அறிவு இருக்கிறது. இரண்டாவதாக, தான் எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே அவன் உரிய நடவடிக்கைகள் எடுப்பான். மூன்றாவதாக, கொஞ்சம் நாளிலே, சிறிது காலத்திலே, குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அவனுடைய கண்காணிப்பு நின்று விடுவதில்லை, அவனுடைய மேற்பார்வை நின்று விடுவதில்லை, அவனது அறிவு மட்டுப்படுத்தப்படுவதில்லை, அவனது சக்தியும் அவனுக்கு இருக்கிற அதிகாரமும் பிடுங்கப்படுவதில்லை.
நான் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை அண்மையில் சந்தித்தேன். பெரிய போலீஸ் அதிகாரி, ஒரு உயர்மட்ட போலீஸ் அதிகாரி. நான் சும்மா சொன்னேன், என்ன சொன்னாலும் நீங்கள் பெரிய போலீஸ் அதிகாரி அல்லவா? அவர் சொன்னார், இப்போ நான் போலீஸ் அதிகாரி இல்லை, யூனிஃபார்மை கலட்டியாச்சு, அதிகாரம் போச்சு, இப்போ நீ கம்பெனிக்கான் சாதாரண ஒரு மனுஷன். இப்போ யாரும் என்ன கண்டு பயப்பட போகிறதும் இல்லை, என்ன மதிக்க போகிறதும் இல்லைன்னு ரொம்ப ஆதங்கத்தோடு சொன்னார். இப்போ அவருடைய அதிகாரம் வரையறுக்கப்பட்டது. அதே போல் மனிதர்களுடைய அறிவு வரையறுக்கப்பட்டது. அவர்களுடைய மேற்பார்வையும் கண்காணிப்பும் வரையறுக்கப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் அல் முஹைமின் என்று சொல்கிற போது படைப்புகளோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு, படைப்புகளுடன் ஒப்பிட்டு இவ்வாறு நான் சொன்னது போல சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் அறிந்தவன், அதே போல அதிகாரமுடையவன், தொடர்ந்தும் அறிவுடனும் அதிகாரத்துடனும் தனது கண்காணிப்பை, தனது மேற்பார்வையை தொடரக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகையில் நிலையான அறிவை பெற்றிருக்கிறான், வரை இல்லாத அறிவை பெற்றிருக்கிறான். அதே போல அவன் நிலையான பலத்தை பெற்றிருக்கிறான், சக்தியை பெற்றிருக்கிறான். அதற்கு எந்த வரையறையும் இல்லை. அவனுடைய அதிகாரத்துக்கு எந்த ஒரு வரையறையும் இல்லை. அவனது அறிவு நிலையானது மாத்திரமல்ல, ஆழமானது. அவனுக்கு புறமும் புரியும், அகமும் விளங்கும், வெளிரங்கமும் விளங்கும், உள்ரங்கமும் விளங்கும். அவனுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயங்களும் விளங்கும், மறைவான விஷயங்களும் விளங்கும். فَإِنَّهُ يَعْلَمُ السِّرَّ وَأَخْفَى. அவன் ரகசியத்தையும் அறிகிறான், மறைவான விஷயங்களையும் அறிகிறான். يَعْلَمُ مَا يَلِجُ فِي الْأَرْضِ وَمَا يَخْرُجُ مِنْهَا. பூமிக்குள் நுழைவதையும் அவன் அறிகிறான், பூமியிலிருந்து வெளியாகக்கூடியவற்றையும் அவன் அறிகிறான். ஒமா என்சிலு மினஸ் ஸமா. வானத்திலிருந்து இறங்கக்கூடியவற்றையும் அவன் அறிகிறான். ஒமா யஅருஜ் ஃபீஹா. ஏறக்கூடியவற்றையும் அவன் அறிகிறான். வஹுவர் ரஹீமுல் கஃபூர் என்று சூரா அஸ்-சபாவுடைய 7ஆம் வசனம் அல்லாஹ்வுடைய அறிவு எவ்வளவு கம்ப்ரஹென்சிவானது, விசாலமானது, விரிவானது என்பதை சொல்கிறது. அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன் முஹைமினாக இருப்பதற்குரிய முழுமையான தகுதியையும் அர்ஹதையையும் பெற்றிருக்கிறான். ஆனால் மனிதனை பொறுத்தவரையில், மனிதனை நாம் சொல்லுவோம், இவன் கண்காணிப்பாளர், இவர் மேற்பார்வையாளர், இவர் அவதானித்து கொண்டிருப்பவர், கவனித்து கொண்டிருப்பவர் என்று சொன்ன போதிலும் அவரிடம் பல போது முழுமையான அறிவு இருக்காது, இன்னும் பல போது முழுமையான அதிகாரம் இருக்காது. அல்லாஹ் முஹைமினாக இருக்கிறான், ஏகாலத்தில் அறிவை பெற்றிருக்கிறான், இரண்டாவதாக அதிகாரத்தை பெற்றிருக்கிறான், மூன்றாவதாக தொடர்ந்தேர்ச்சியாக இந்த அறிவையும் அதிகாரத்தையும் பெற்று அவன் முஹைமினாக, கண்காணிப்பாளனாக விளங்குகிறான் என்ற பெரிய ஒரு செய்தியை அல் முஹைமின் என்ற இந்த திருநாமம் நமக்கு சொல்கிறது. முஃமின்களாகிய நமது உள்ளத்திலே இந்த அல்லாஹ் பற்றிய பார்வை மிக ஆழமாக எப்போதும் இருக்க வேண்டும். அல் முஹைமின் பார்ப்பவன், அல் முஹைமின் கண்காணிப்பவன், அல் முஹைமின் கட்டுப்படுத்துபவன், அல் முஹைமின் பாதுகாத்து பராமரிப்பவன். அல் முஹைமின் அனைத்தையும் அறிந்தவன், அல் முஹைமின் தான் அறிந்த பிரகாரம் செயற்படக்கூடிய அதிகாரத்தை பெற்றவன், அல் முஹைமின் தங்கு தடையில்லாமல் தொடர்ந்தும் தன்னுடைய ஹைமனா என்ற இந்த கண்காணிப்பை தொடர வல்லவன் என்பது ஆழமாக ஒவ்வொரு இறை விசுவாசியும் புரிந்திருக்க வேண்டும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்கள், பிரயாணங்கள் செல்லுகின்ற வேளையிலே சொல்வார்கள். பிரயாண துவாக்கள் இருக்கின்றன அல்லவா? பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது நிறைய துவாக்கள் ஓதுவோம்.
சுப்ஹானல்லாஹி ஸஹ்ஹலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இப்படியான பல துவாக்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான ஒரு துவா தான் அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹல். அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹல். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்தா. இப்படி பிரயாண துவாக்களிலே முக்கியமான ஒரு துவா தான் அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர். எனது பிரயாணத்தில் நீதான் என்னுடைய தோழன், என்னோடு இருப்பவன், கம்பேனியன் என்று சொல்லுவோம். வல் கலீஃபத்து ஃபில் அஹல், நான் எனது குடும்பத்தை விட்டு செல்கிறேன், நீதான் நான் பிரயாணத்தில் இருக்கின்ற போது எனது குடும்பத்தின் காவலன், எனது பிரதிநிதி, எனது சார்பில் எனது குடும்பத்தை பார்ப்பவன், கேட்பவன், கவனிப்பவன், பராமரிப்பவன். இங்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு சாஹிபு ஃபிஸ் ஸஃபராகவும் கலீஃபத்து ஃபில் அஹலாவும் இருக்கேலுமா? ஒரே நேரத்தில் ஒருவருக்கு பிரயாணத்தில் ஒருவருடைய தோழராகவும் அதே நேரத்தில் அவர் இல்லாத போது அவரது குடும்பத்தை பார்க்கின்ற பராமரிக்கின்ற வராகவும் இருக்க முடியுமா? ரெண்டில் ஒன்று தான் செய்யலாம். ஒன்றோ இவரோட பிரயாணத்தில் தோழராக இணைய வேண்டும், அல்லது பிரயாணத்தில் செல்லாமல் அவருடைய குடும்ப விவகாரங்களை அவர் சார்பில் கவனிப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், நீதான் என்னுடைய பிரயாணத்தில் என்னுடைய உண்மையான சாஹிப். சில நேரம் நண்பர் அவரோடு இருப்பார். ஒரு ஆணாக இருந்தால் மனைவி இருப்பார், ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன் இருப்பார், அல்லது பிள்ளைகள் இருப்பார்கள், அல்லது தோழர்கள் இருப்பார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், நீதான் எனது வழி தோழன், நீதான். இப்போ பக்கத்தில் உள்ளவருக்கும் கேட்குது. அவரும் என்ன சொல்லுவார்? அவர் என்ன சொல்லுவார்? அந்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் அல்லாஹ்வை பார்த்து தான் சொல்லுவார். ஆனால் நாம் எப்படி சொல்லுவோம்? வாப்பா நீ தான் வாப்பா என்ற வழித்தோழன், நீ இல்லைண்டா நான் எப்படி பயணம் போகிறது? அங்கே என்ன வருது? அப்படி ஒரு பார்வை வந்தால் அங்கே என்ன வருது? அதுக்கு என்ன பேர்? என்ன பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அல்லாஹ் அந்த சாஹிப், அந்த சாஹிப், நீ ஒரு வழித்தோழன் அல்ல, நீயே எனது பிரயாண தோழனாக இருக்கிறாய். வல் கலீஃபத்து ஃபில் அஹல், நான் இப்போ நாம் சொல்லிட்டு போவோம், நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, உங்களோட நம்பித்தான் போகிறேன், உங்கள்கிட்ட விட்டு தான் போகிறேன் ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லுவோம். அது பிள்ளைன்னு நான் சொல்லலை, ஆனால் அதை கடந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லாவை தான் நான் துணையாக வச்சுட்டு போகிறேன், அவனிடமே பாதுகாப்பாக விட்டு செல்கிறேன், சபபாக இருந்து நீங்களும் பார்த்துக்கோங்க. அந்த அல்லாஹ் தானே சபபுகளை வச்சிருக்கிறான். ஆனால் பல போது இந்த பார்வை நம்மிடம் வருவதில்லை. அந்த ஆளைத்தான் நம்புகிறோம். பிரயாணத்திலும் ஆளைத்தான் நம்புகிறோம். பிரயாணத்துக்கு செல்கிற போது நமது குடும்ப வியாபார விவகாரங்களிலும் ஆட்களைத்தான் நம்புகிறோம். இதுக்கு என்ன பேர்? இங்கே தான் நமது ஈமானில் கோளாறு இருக்குது. எவ்வளோ நாம் சத்தமாக பேசினாலும் கதைத்தாலும் இங்கே தான் கோளாறு இருக்குது. இப்போ அல்லாஹ் தஆலா முஹைமின், அவன் பிரயாணத்திலும் முஹைமின், வீட்டிலும் முஹைமின், ரோட்டிலும் முஹைமின், நாம் எங்கிருந்தாலும் முஹைமின். ஏக காலத்தில் எல்லோரையும் எல்லாவற்றையும் அவன் பார்ப்பான், கவனிப்பான், அவதானிப்பான், கண்காணிப்பான், கட்டுப்படுத்துவான். நீங்களும் தான் சொல்லணும், நானே தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவன்தான் இறுதியாக பாதுகாத்து பராமரிப்பான். அல் முஹைமின் தருகிற கருத்துக்களுடைய சுருக்கம். 4வது முறையோ 5ஆம் முறையாக ரிப்பீட் பண்ணுறேன். எப்படியாவது முடிங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க வசனத்தை. ஹைரா. இப்போ இந்த 2 பண்புகளும் 2 தன்மைகளும் ஏக காலத்தில் அங்கும்
பார்ப்போன், இங்கும் பார்ப்போன், இதையும் பார்ப்போன், அதையும் பார்ப்பவன், அவரையும் பார்ப்போன், இவரையும் பார்ப்போன். அல்லாஹ் மாத்திரம்தான், வேற எவராலையும் முடியாது. சரி, இது போக இந்த முஹைமின் என்ற திருநாமத்துக்கு சில உப கருத்துக்கள் உண்டு. இப்போ நான் சொன்னது கோ மீனிங்ஸ், பிரதானமான கருத்துக்கள். இப்போது அல் முஹைமின் என்ற இந்த நாமத்துக்கு உப கருத்துக்கள் உண்டு, சப் கருத்துக்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் அல் முஹைமின் என்ற இந்த திருநாமம் அல்லாஹ்வுடைய அன்பை, கிருபையை காட்டுது. அல்லாஹ்வுடைய அன்பையும் கிருபையையும் காட்டுகிறது. அல்லாஹ் எவ்வளவு தூரம் கைண்டாக இருக்கிறான், மர்சிஃபுல்லாக இருக்கிறான் என்பதை காட்டுது. உதாரணமா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பார்த்து கொண்டே இருப்பா, ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருப்பா, கண்காணிச்சு கொண்டே இருப்பா, அடிக்கடி வருவா பாப்பா. தொட்டில் இருக்கிற குழந்தைய எத்தனை முறை ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போவா. வேலையோட வேலையா, சொலியோட சோழியா அந்த குழந்தையை சுற்றி வந்து கொண்டே தான் இருப்பா. பிறகு அந்த குழந்தைய பாதுகாக்கிற விஷயத்தில் கவனமாக இருப்பா, பராமரிக்கிற விஷயத்தில் ரொம்ப வெடிப்பாக இருப்பா. என்ன காரணம்? ஏன் இந்த குழந்தை இப்படி பார்க்கிறாள், கேட்கிறாள், கண்காணிக்கிறாள், பாதுகாக்கிறாள், பராமரிக்கிறாள்? ஏன்? எதன் வெளிப்பாடு? தாய்ப்பாசத்தின் வெளிப்பாடு, பாசத்துடைய வெளிப்பாடு. ஆனா இன்னொருவரும் இருப்பார். ஒரு வர்த்தக நிலையம், ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் வச்சுக்கொள்ளும், எனி ஒர்க்கிங் பிளேஸ், வர்த்தக நிலையமோ மற்றொரு நிலையமோ ஒரு ஒர்க்கிங் பிளேஸ். அதில் ஒருவர் இருப்பார், மேனேஜர், சூப்பர்வைசர், சிஇஓ, ஒவ்வொரு பேரில் இருப்பாங்க. இவரும் பார்ப்பார், பார்த்து கொண்டு இருப்பார், கவனிப்பார், கவனித்து கொண்டே இருப்பார், கண்காணிப்பார், எல்லாம் செய்வார். அவரும் முஹைமின் தான். ஆனால் அவருடைய அந்த கண்காணிப்புக்கு பின்னால், அவருடைய அந்த பார்வைக்கு பின்னால் இருப்பது என்ன? ஒழுங்காக வேலை பார்க்குறானா இல்லையா, தூங்குறானா இல்லையா, சோம்பேறித்தனமாக நடக்கிறானா இல்லையா, பொடுபோக்கராகிறானா இல்லையா, ஊக்கத்தோட வேலை செய்கிறானா இல்லையா, உற்சாகத்தோட வேலை பார்க்குறானா இல்லையான்றதை பார்க்குறது. அப்படியா இல்லையா? பார்க்கறது, திருத்துறது, நெறிப்படுத்துறது, கண்டிக்கிறது, தண்டிக்கிறது, தேவைப்பட்ட ஆளை தூக்குறது, வேலையிலேருந்து நீக்கிறது. இதுக்காகத்தான் அவர் முஹைமினாக இருக்கிறார். அல்லாஹ் எந்த ரகம்? முதலாவது பகுதியா ரெண்டாம் பகுதியா? ஏன் முதலாவதுன்னு சொல்றீங்க? நல்லெண்ணத்தாலையா? அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ஏனைய திருநாமங்கள் தான் அழகா சொல்லுதே. ஒரு திருநாமத்துக்கு ஏனைய திருநாமங்கள் விளக்கங்களாக இருக்கின்றன. அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் ரவுஃப், அவன் அல் வதூத். அல்லாஹ்வுக்கு 99க்கு மேற்பட்ட திருநாமங்கள் இருக்கின்றன. 99ஐயும் விட அதிகமான திருநாமங்கள் இருக்கின்றன. 99 திருநாமங்கள் ஸ்டாண்டர்ட் திருநாமங்கள். மொத்தமாக பார்த்தால் 100ஐ கடந்த திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு உண்டு. அல்லாஹ்வுடைய தன்மைகளை, பண்புகளை அற்புதமாக சொல்லுகின்ற நாமங்கள் அவை. அவ்வளவு நாமங்கள் இருக்கும் போது அல்லாஹ் தன்னை திரும்ப திரும்ப நினைவு கூறுவதற்காக தெரிவு செய்திருக்கிற நாமம் எது? அர் ரஹ்மான், அர் ரஹ்மான், அர் ரஹ்மான், அர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லாஹில் வாஹிதில் கஹார், பிஸ்மில்லாஹில் அஸீஸில் ஜப்பார், பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி என்று வேற திருநாமங்கள் வரல. யாரெல்லாம்? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவில்லாத அன்பாளன், நிகரில்லாத கிருபையுடையவன். அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளில் மிகைத்த பண்பு அன்பு என்ற பண்பு, கிருபை என்ற பண்பு தான். எனது கோபத்தை எனது அன்பு மிகைத்து விட்டது, வென்று விட்டது என்று அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் குதுசி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பு என்ற பண்பு மட்டும் மிகைத்ததாக இல்லாமல் இருந்தால் இந்த பூமியில் எவனும் தப்பிருக்க மாட்டானோ.
இந்த பூமியில் நடக்கிற அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் அட்டாசங்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் முன்னால யாரும் மிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அளவற்ற அன்பாளனாக அருளாளனாக கிருபை மிக்கவனாக இருக்கிற காரணத்தினால் பார்த்து கொண்டிருக்கிறான், அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் முஹைமின் மறக்கப்படாது. முஹைமின் என்ன முஹைமின்டா? பார்த்து கொண்டு இருக்கிறான், கண்காணித்து கொண்டு இருக்கிறான், அவதானித்து கொண்டு இருக்கிறான். தேவைப்பட்டால் கட்டுப்படுத்துவான். முசைத்திர் கட்டுப்படுத்தக்கூடியவன் என்பதும் முஹைமின் தருகின்ற ஒரு பொருள். பாதுகாத்து பரிபாலிப்பவன் என்பதும் பொருள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹைமின் என்று சொல்கிற போது அவன் எம்மை பார்த்து கொண்டிருப்பது, அவன் வாட்ச்ஃபுல்லாக இருப்பது, அவன் அப்சர்வ் பண்ணுவது அந்த இரண்டாம் தர நிலையிலிருந்து அல்ல, முதலாவது நிலையிலிருந்து நம் மீது கொண்ட கிருபையால் அன்பால் தான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். தனது அடியார்கள் சறுக்கி விடக்கூடாது, ஆபத்திற்கு முகம் எடுத்துவிடக்கூடாது, கழிவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது, நாசம் அவர்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதானதான். எனவே அல் முஹைமின் என்ற நாமத்தை நாம் நினைக்கும் போது நமது உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு நினைவுக்கு வரணும். சுப்ஹானல்லாஹ், தாயுடைய பாசத்தை கூட விஞ்சியதாக பல மடங்கு விஞ்சியதாக அல்லாஹ் அவனுடைய பாசம் இருக்கிறது. அவன் முஹைமின், அவன் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக, ஈடுபாட்டின் காரணமாக, கரிசனை காரணமாக வல்லவா எம்மை பார்த்து கொண்டு அவதானித்து கொண்டு கண்காணித்து கொண்டு இருக்கிறான், பராமரித்து கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு பிறக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய ஹப்பு என்ற அன்பு அல் முஹைமின் என்ற திருநாமத்தோடு இணைந்ததாக சேர்ந்ததாக இருக்கிறது. அல் முஹைமின் தருகின்ற ஒரு மேலதிக கருத்து இது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லி பிரேக்குக்கு போகலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மா அருளையும் இந்த முஹைமின் என்ற நாமம் நமக்கு தருகிறது. அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் எவ்வளவு கரசனையோடு இருக்கிறான், என்னுடைய எதிர்காலம் பற்றிய விஷயத்தில் எவ்வளவு கரசனையோடு இருக்கிறான். அந்த வகையில் அல்லாஹ் உடைய ரஹ்மத், ஹுப் என்ற அன்பை போலவே ரஹ்மத் என்ற அருளும் இருக்கிறது. என்னுடைய எதிர்கால விஷயத்தில் என்று சொல்கிற நேரம் எல்லாரும் யோசிக்கலாம், மாஷா அல்லாஹ், அப்போ நம்முடைய ஜாப் விஷயத்தில், ப்ரொமோஷன் விஷயத்தில், சேலரி ரிவிஷன் விஷயத்தில், சேலரி இன்க்ரிமெண்ட் விஷயத்தில் அல்லாஹ் முஹைமினாக இருப்பான். அவன் இருக்கிறதால தானே இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் இங்கு நான் எதிர்காலம் என்று சொல்கிறது உண்மையான எதிர்காலம், நாளை மறுமை என்ற எதிர்காலம். அந்த நிலையான சொந்த ஊருக்கு நாம் செல்ல இருக்கிறோம் அல்லவா, அந்த சொந்த ஊரில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் உண்மையான நமது எதிர்காலம், உண்மையான ஃபியூச்சர். இந்த உலகத்திலும் இந்த ரொம்ப ரொம்ப வரையறுக்கப்பட்ட 50, 60, 70 வருட கால ஒரு எதிர்காலம் இருக்கத்தான் செய்யுது. அதுலேயும் முக்கால்வாசி போயிட்டே. இப்போ எதிர்காலம் எத்தனை வருஷம் மிஞ்சிருக்கு? 10 வயசு இருக்கும்போது எதிர்காலம் கொஞ்சம் கூட, 20 வயசு இருக்கும்போதும் இருக்கும், 30, 40. இப்போ இங்கே இருக்கிற இளைஞர்களை பார்த்தால் கண்டிப்பாக கட்டாயமாக 40களை எல்லோரும் கடந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. பார்க்குற பார்வைக்கு ஃபஹிமையும் இந்த ஹிதாயத்தையும் தவிர எல்லாம் 40 கடந்தது, 50 கடந்தது தான் கணிசமானது, 60 கடந்தது குறிப்பிட்ட அளவு தொகையினர், 70களை எட்டி பிடித்தவர்களும் பலர் இருக்கிறார்கள். 25 வருடத்துக்கு முன்னாடி நான் வர நேரம் அப்படி இல்லை, எல்லாரும் ரொம்ப இளைஞர்களாக இருந்தோம், நான் உட்பட. அப்போ நம்முடைய எதிர்காலம் என்பது ரொம்ப வேகமாக வர இருக்குது. நம்ம எதிர்காலம், எல்லாருடைய எதிர்காலமும் ரொம்ப கூப்பிடு தூரத்தில் அந்த ஒரு இளைஞன் எழுந்து போகிறார். அந்த இளைஞனுக்கு வயது எத்தனை என்று நீங்கள் அனுமானிக்கலாம், சொல்லக்கூடாது. மாஷா அல்லாஹ்,
அவருடைய உடல் வயது அதிகமாக இருந்தாலும் உள வயது ரொம்ப குறைவு. என்னமோ தெரியாது, இதை பற்றி பேசுகிற நேரம் அவர்கிட்ட ஹேண்ட் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. சரி, ஜஸாகுல்லா ஹைரன். அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும், ஆஃபியத்தை கொடுக்கட்டும். சரி, நான் நினைக்கிறேன் ரெண்டு பண்புகளை சொன்னோம். முஹைமினோடு தொடர்பான மஹப்பத் என்ற பண்பு, ரஹ்மத் என்ற பண்பு. எனவே அல்லாஹ் முஹைமினாக இருக்கிறான் என்பது இன்னும் ரெண்டு அவனது தன்மைகளை நமக்கு சொல்லுகின்றன. ஒன்று மஹப்பத், ஹுப்பு என்ற அவனது அன்பை சொல்லுகின்றது. ரெண்டாவது ரஹ்மத் என்ற அவனது அருளை சொல்வதை பார்க்கிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு இடைவேளை தரப்படுகிறது. எத்தனை நிமிஷம்? ரசூல் கரீம். சகோதர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அழகு திருநாமங்களில் ஒன்றான அல் முஹைமின் என்ற நாமம் பற்றிய விளக்கங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். பார்த்து கொண்டிருப்பவன், கவனித்து கொண்டிருப்பவன், கண்காணிப்பவன், கட்டுப்படுத்துபவன் மாத்திரமல்ல, அவன் பாதுகாத்து பராமரிப்பவன் ஆகிய கருத்துக்களை எல்லாம் தருகின்ற அற்புதமான ஒரு திருநாமம் இது. இந்த நாமம் மேலதிகமான இன்னும் ரெண்டு கருத்துக்களை நமக்கு தருகின்றது. அதுதான் அல்லாஹுடைய அன்பு, ஹப்பு, மஹப்பத். இரண்டாவது அவனது ரஹ்மத், அருள். அவனது அன்பின் விளைவாக, அவன் நம்மீது கொண்டிருக்கிற அன்பின் விளைவாக, அவனது ரஹ்மத்தின் விளைவாகவே அவன் முஹைமினாக இருக்கிறான். இந்த இரண்டு உப கருத்துக்களோடு மூன்றாவது ஒரு கருத்தும் இருக்கிறது. அவன் நம்மை கவனிக்கிறான் என்றால், கண்காணிக்கிறான் என்றால், அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் நம்மை பாதுகாத்து பராமரிப்பது. எனவேதான் அல் முஹைமின் என்ற நாமத்துக்கு பாதுகாப்பவன், பராமரிப்பவன் என்ற பொருளும் இருக்கிறது. உலகிலே பல நோக்கங்களுக்காக கண்காணிப்பார்கள், பார்ப்பார்கள், அவதானிப்பார்கள். ஆனால் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் என்றால், பார்த்து கொண்டே இருக்கிறான் என்றால், நமது விவகாரங்களை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் என்றால், அல்லது அறிய கூடியவனாக இருக்கிறான் என்றால், அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் நம்மை பாதுகாத்து பராமரிப்பது தான். எனவே நமது உள்ளங்களுக்கு ரொம்ப நெருக்கமான மற்றும் ஒரு திருநாமமாக இந்த திருநாமத்தை நாம் வர்ணிக்க முடியும். மனித வரலாறு நெடுகிலும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் எப்படியெல்லாம் முஹைமினாக இருந்திருக்கிறான் என்பதை பார்க்கலாம். நபி மூசா அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், ஹாரூன் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுக்கு முன்னால் அவனது சன்னிதானத்திலே, அவனது அவையிலே நிற்கிறார்கள். ஃபிரௌன் அரசன், ஆட்சியாளன், அதுவும் கொடுங்கோலன். அவன் கையிலே ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது. முழு நாடே அவனது கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. அவனுக்கு முன்னால் ரொம்ப அப்பாவிகளான, எந்த ஒரு பலத்தையும் வளத்தையும் பெறாத மூசாவும் ஹாரூனும் நிற்கிறார்கள். மனிதர்கள் என்ற வகையில் அவர்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. யாருக்கு முன்னால் நிற்கிறார்கள்? ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களது உயர்வான இரட்சகன் என்று பிரகடனம் செய்த ஃபிரௌனுக்கு முன்னால் மூசாவும் ஹாரூனும் அலைஹிமா ஸலாத்து வஸ்ஸலாம் நிற்கின்ற போது தயக்கம் வருமா இல்லையா? அச்சமும் பயமும் ஆட்கொள்ளுமா இல்லையா?
இதனை அல் குர்ஆன் சொல்கிறது. அவர்களுக்கு பயமும் அச்சமும் வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர் தான் போனார்கள் ஃபிரௌனை பார்க்க, சந்திக்க, அவனுக்கு ஒரு கொள்கையின் செய்தியை சொல்ல. ஆனாலும் அந்த இடத்திலே அவர்கள் கொஞ்சம் ஆட்டம் காண்கிறார்கள். 2 பேரும் சொன்னார்கள் காலா, இருவரும் சொன்னார்கள் ரப்பனா இன்னனா நகாஃபு, யா அல்லாஹ், ரப்பே, அவன் எங்கள் மீது அத்துமீறி விடுவான் என்று பயப்படுகிறோம் ரப்பே. பயமாக இருக்குது, சில நேரம் நமக்கு தீங்கு செய்து விடுவான் என்று பயப்படுகிறோம் ரப்பே என்று சொன்னபோது கால, அல்லாஹ் சொன்னான் என்று குர்ஆன் சொல்கிறது, லா தகாஃபா, நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம், இன்னி மஅகுமா அஸ்மஉ வ அரா. உங்களுக்கு ஏன் பயம்? உங்களுக்கு என்ன பயம்? நான் உங்கள் இருவரோடும் இருக்கின்றேன். அஸ்மஉ வ அரா, நான் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன், பார்த்து கொண்டும் இருக்கிறேன். நான் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன், பார்த்து கொண்டும் இருக்கிறேன், நான் உங்கள் இருவரோடும் இருக்கிறேன். பயம் வேண்டாம். அல்லாஹ் முஹைமின், தூரத்தில் இருந்து, ரொம்ப தொலைவில் இருந்து தான் அல்லாஹ் கண்காணிக்கிறான், பார்க்கிறான், பரிபாலிக்கிறான், பாதுகாக்கிறான் என்ற பார்வை சரியானதல்ல. மின் ஹபிலில் வரீத், உங்களது கழுத்து நரம்பை விட அல்லாஹ் உங்களோட இருக்கார். காலைய வகுப்பிலே சொன்னோம் அல்லவா, நமக்கு பார்வை தந்த அல்லாஹ் நாம் நம்மை பார்ப்பதை விட நம்மை பார்க்கிறான். நமக்கு கேள்வியை தந்த அல்லாஹ் நாம் பேசுவதை கேட்பதை விட அவன் கேட்கிறான் என்று பதியுஸ்ஸமான் நூர்சி அவர்களுடைய அந்த கருத்தை காலையில் கலந்துரையாடினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹைமின் என்றால் தூரத்தில் இருந்து கொண்டு முஹைமின் அல்ல, அவன் நம்மோடு இருக்கிறான். பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் கண்காணித்து கொண்டும் அவதானித்து கொண்டும் இருக்கிறான். எந்த கணப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பை தர அவன் காத்திருக்கிறான். எனவே மூசாவையும் ஹாரூனையும் பார்த்து அல்லாஹ் சொன்னான், லா தகாஃபா, நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம், இன்னி மஅகுமா, நான் உங்கள் இருவரோடும் இருக்கிறேன், அஸ்மஉ வ அரா, நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன். சூரா தாஹாவுடைய 45, 46 வசனங்கள். இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா. இது மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் மாத்திரமா பொருந்தும்? இது எனக்கு பொருந்தாதா? உங்களுக்கு பொருந்தாதா? விதிவிலக்கு இல்லாமல் அல்லாஹ்வுடைய எல்லா அடியார்களுக்கும் பொருந்தும். ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பதை நாம் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றினால் சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக அவன் நம்மோடு இருப்பான். எங்கிருந்த போதும் நம்மோடு இருப்பான். ஃபிரௌனுடைய அந்த சூனியக்காரர்கள், அவர்களை மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். எங்கே? களத்திலே. அதாவது இந்த மூசா பிதற்றுகிறார் தன்னை ஒரு நபி என்று சொல்லி. இவர் ஒரு சூனியக்காரன், நமக்கு தெரியாத சூனியமா, நமது நாட்டில் இல்லாத சூனியக்காரர்களா? எல்லா பெரிய சூனியக்காரர்களையும் அழையுங்கள், திரட்டுங்கள், மூசாவை அழையுங்கள், அவர் அவரது சூனியத்தை காண்பிக்கட்டும், என்னுடைய சூனியக்காரர்கள் அவருடைய சூனியத்தை காண்பிப்பார்கள், யார் வெல்வார்கள் என்று பார்ப்போம் என்று சொல்ல அல்லாஹ் சொல்கிறான், மூசாவை போங்க போங்க, தடியை தூக்கி போடுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க என்ன அனுப்பி வைக்கிறான். ஆனால் மூசா இறை தூதராக இருந்தாலும் உலுல் அஸ்ம்களில் ஒருவராக இருந்தாலும் மனிதர் தானே, மனித சுபாவத்தை இயல்பை பெற்றவர். கொஞ்சம் மூசாவுக்கு தயக்கம் வருகிறது, ஒரு வகை அச்சமும் பயமும் அவர்களை பீடிக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, மூசாவுடைய உள்ளத்திலே ஹைஃபா, ஒரு வகை அச்சம் ஏற்படுகிறது. அப்போது அல்லாஹ் மூசாவை பார்த்து சொன்னான், அந்த இடத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். பெண்ணாம் பெரிய ஒரு மைதானம், திடல்,
நாட்டு மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். ஃபிரௌன் அவனது பரிவாரம் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறது. யார் ஃபிரௌன்? அவன். ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் எல்லோரும் அங்கே கூடி நிற்கிறார்கள். மூசாவும் தடியோடு அங்கே நிற்கிறார். இந்த கட்டத்தில் ஃபிரௌனை பார்க்கும்போது, அவனுடைய பரிவாரத்தை பார்க்கும்போது, அவனுடைய இராணுவத்தை சிப்பாய்களை பார்க்கிற போது, கூடியிருக்கும் மக்களை பார்க்கிற போது, இங்கு ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை நினைக்கின்ற போது எப்படிப்பட்ட ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு வரும். எனவே மூசாவுடைய உள்ளத்திலும் ஒரு அச்சம், பயம் வருகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், குல்னா லா தഖஃப் இன்னக அன்தல் அலா வஅல்கி மா ஃபீ யமீனிக தல்கஃப் மா ஸனஉ. அப்போது நாம் மூசாவை பார்த்து சொன்னோம், மூசாவே பயப்பட வேண்டாம், நாம் உங்களோடு இருக்கிறோம், நீங்கள் தான் உயர்ந்தவர். உங்கள் கையில் இருக்கும் அந்த அசாவை, தடியை தூக்கி எறியுங்கள். அந்த சூனியக்காரர்கள் பாம்பாக சித்தரித்து காட்டிய அந்த கயிறுகளை எல்லாம் உங்களது தடியானது விழுங்கிவிடும் என்று அல்லாஹ் சொன்னதாக அல் குர்ஆன் சொல்கிறது. பங்கு அல்லாஹ் இருந்தான். அவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான். ஏன்? அவன் முஹைமின், அவன் முஹைமின். எனவே முடிவு எதுவாக அமைந்தது என்பது நமக்கு தெரியும். எனவே மூசாவுக்கு உதவி செய்த அந்த முஹைமின், மூசாவை பார்த்து கொண்டிருந்த, கண்காணித்து கொண்டிருந்த, அவரை கட்டுப்படுத்திய, வழிப்படுத்திய, நெறிப்படுத்திய, அவரை பாதுகாத்து பராமரித்த மூசாவுடைய அந்த முஹைமின் இன்றும் இருக்கிறான், இப்போதும் இருக்கிறான். இந்த சபையையும் அவன் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறான். என்னையும் உங்களையும் அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதுதான் உண்மை, யதார்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்படுகிறார்கள். சம்பவம் எல்லோருக்கும் தெரிந்தது. அல்லாஹ் சொன்னான், குல்னா யா நாரு கூனி பர்தவும் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நாங்கள் சொன்னோம், ஓ நெருப்பே, நீ இப்ராஹிம் மீது சாந்திமயமான குளிராகிவிடு. அப்போ அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருந்தான் என்ன நடக்குது இப்ராஹிமுக்கு. லேட்டாகி வந்து பார்க்கல, பார்த்துட்டு இடையில வேற வேலை பார்க்க போகவும் இல்லை. அவன் இப்ராஹிம் வருவதற்கு முன்னும் பார்த்தான், வந்ததுக்கு பின்னும் பார்த்தான், நெருப்பு குண்டத்தையும் பார்த்தான், அதில் தூக்கி எறியப்படுவதையும் பார்த்தான். பார்த்துட்டு தான் சொன்னான், முஹைமின் எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வான்? கடைசா பாதுகாத்து பராமரிப்பான் அல்லவா? முஹைமினுடைய கடைசி கருத்து. பார்த்தான், அவதானித்தான், கண்காணித்தான், இப்போது பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ இப்ராஹிம் மீது சாந்தமான குளிராகிவிடு, சாந்தமான குளிராகிவிடு. இங்கு பாருங்கள், அல்லாஹ் யா நாரு கூனி பர்தன் என்று மாத்திரம் சொல்லியிருந்தான். ஓ நெருப்பே, நீ சாந்தமான குளிராகிவிடு என்று சொல்லியிருந்தா, நெருப்பானது நேற்றும் இன்றும் நாளையும் உலக முடியும் வரையும் நெருப்புக்குரிய அந்த தன்மையை இழந்து, நெருப்பென்றால் என்ன? சுடும் என்று சொல்ல மாட்டோம். நெருப்பென்றால் குளிரும், நெருப்பென்றால் குளிரும் என்று தான் சொல்லியிருப்போம் என்று அல்லாஹ் பொதுப்படையாக சொன்னார். யா நாரு கூனி பர்தன், ஓ நெருப்பே, நீ குளிராகிவிடு. அப்படி சொல்லாம அல்லாஹ் எப்படி சொன்னான் தெரியுமா? அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு மாத்திரம், வேற யாருக்கும் இல்லை. முந்தியவர்களுக்கும் இல்லை, பிந்தியவர்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. இப்ராஹிமுக்கு மாத்திரம் நீ குளிராகிவிடு என்று சொன்னதால அந்த நேரத்தில் மாத்திரம், அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் குளிராக மாறி. குர்ஆனுடைய எக்ஸ்பிரஷனை பாருங்க, ரப்புல் ஆலமீனோட எக்ஸ்பிரஷனை பாருங்க. இதுதான் குர்ஆனுடைய அற்புதம் என்றது, துல்லியமாக பார்க்கணும் என்றது. அடுத்தது யானாரு கூனி பர்தன் ஒ சலாமன் என்று அல்லாஹ் சொன்னான். நெருப்பே, இப்ராஹிம் மீது
நீ குளிராகிவிடு என்று சொல்லியிருந்தால் அவர் ஃப்ரீஸ் ஆகியிருப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நெருப்பு குளிராகிரும். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அந்த குளிரை தாங்க முடியாமல் போய்விடும். ஒருவர் நெருப்பினால் எரிவார் என்றால் குளிரினால் அப்படியே உறைந்து போவார். ரெண்டும் ஒரு விளைவை தான் ஏற்படுத்தும். அல்லாஹ் என்ன சொன்னான்? பர்தம் வ சலாமன். அவருக்கு ரொம்ப இதமான மிதமான. நான் இன்னொரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தினேன். இப்போ சுகமான நான் வேறொரு வார்த்தை சொன்னேன். சுகமானன்னு சொல்லலாம். குளிராய்வு, அதாவது ஒரு ஏசியை நம்ம போடுவோம், நமக்கு தேவையான அளவு தானே போடுவோம். அது பரத் சலீம் இப்போதைக்கு 18 20 22 என்று பார்த்து தான் போடுவோம். அதே போல் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு சாந்தமான அமைதியான சுகமான குளிராகி விடு என்று தான் சொல்கிறான். கம்ஃபர்டபுளான குளிராக அது இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தது. ஸோ இந்த ஆயத்தில் யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம் வெறும் 3 வார்த்தைகள் தான். இதில் சலாம், பர்து, சலாம், இப்ராஹிம் கீவேர்ட்ஸ். பர்த், சலாம், இப்ராஹிம். குளிர்ச்சி, சாந்திமயமானது இப்ராஹிம். எப்படி அல்லாஹ் மிக கவனமாக 3 அந்த வார்த்தைகளையும் தெரிவு செய்திருக்கிறான் என்று பாருங்கள். இதுதான் குர்ஆனுடைய அற்புதம், வேறொரு அற்புதம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மூசா குழந்தையாக இருந்த போது அல்லாஹ்வின் கட்டளையின் பேரில் கடலிலே எரிகிறார்கள். சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு தாய் தனது பச்சிளம் குழந்தையை நதியில் தூக்கி போடுவதாக இருந்தால் அது எவ்வளவு கஷ்டமானது. ஆனால் அல்லாஹ் சொன்னான், வலா தகாஃபி வலா தஹஸனி இன்னா ராதுஹு இலைக். கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் தாயே, நிச்சயமாக மூசாவை மீண்டும் உங்களது கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்போம். வஜாயிலுஹு மினல் முர்சலீன். அவரை ஒரு இறை தூதராகவும் ஆக்குவோம். சூரா அல் கஸஸ் 7ஆம் ஆயத்து அல்லாஹ் சொன்னான். ஒரு பெட்டியில் வைத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீரிலே போடுகிறார்கள். பெட்டி போகிறது. எங்கு நோக்கி போகிறது? சரியா போது ஃபிரௌனுடைய அரண்மனை பிரதேசத்தை நோக்கி. அங்கு முஹைமின் பார்த்து கொண்டு இருக்கிறான், கவனித்து கொண்டு இருக்கிறான், கட்டுப்படுத்துகிறான். பெட்டி அங்கெங்கே போகாமல் ஃபிரௌனுடைய மாளிகைக்கு போகாமல் திரும்பவும் மூசாவுடைய தாயுடைய வீட்டுக்கு போனா, பனு இஸ்ராயேலுடைய யாரையாவது வீட்டுக்கு போனாலும் எல்லா பிளானும் பிழைச்சி போகும். சரியா முஹைமின் கவனிப்பவன், அவதானிப்பவன், பார்த்து கொண்டிருப்பவன், கட்டுப்படுத்துவன், பாதுகாப்பவன், பரிபாலிப்பவன் அங்கே நிற்கிறான். சரியாக போகுது. அந்த நேரத்தில் அந்த நேரம் பார்த்து ஃபிரௌனுடைய மனைவி அங்கே நிற்கிறார். ஃபிரௌனுடைய மனைவியின் உள்ளத்தில் மூசா பற்றிய பரிவை போட்டவன் யார்? மூசா மீது அந்த இரக்கத்தை போட்டவன் யார்? அந்த முஹைமின் தான். ஆரம்பத்திலிருந்து வரை மூசாவை பார்த்து கண்காணித்து பராமரித்து பாதுகாத்து ஃபிரௌனுடைய வீட்டில் எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான், எப்படி கண்காணித்தான், எப்படி பராமரித்தான் பாருங்க. ஃபிரௌனுடைய வீடு மூசாவுக்கு எப்படிப்பட்ட வீடு? ஃபிரௌன் அந்த காலத்தில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் படுகொலை செய்யுமாறு சொன்னான். ஒரு கனவின் முடிவு என்ன? ஒரு குழந்தை இந்த பீரியடில் பிறக்கிறது, அதில் ஒரு குழந்தை உன்னுடைய எதிரியாக மாறும். எனவே உடனடியாக கட்டளை பிறப்பித்தான், இந்த காலத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் படுகொலை செய்யுங்க என்று. ஆனால் எந்த குழந்தை அவனுக்கு எதிரியாக வருகிறது, அந்த குழந்தை மாத்திரம் பாதுகாக்கப்படுகிறது. யார் பாதுகாத்தவன்? முஹைமின். அவன் தான். அவன் பார்த்து கொண்டிருந்தான், கண்காணித்து கொண்டிருந்தான். பாதுகாத்தது எங்கே வச்சு பாதுகாத்தான்? அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்களேன்.
வேற எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு கொண்டு போய், பிரதேசத்துக்கு கொண்டு போய், இடத்துக்கு கொண்டு போய் பாதுகாத்துருக்கணும். ரப்புடைய அந்த குதிரத்தை பாருங்கள், அவன் ஹைமனா பாருங்க, எதிரியுடைய வீட்டிலேயே பாதுகாக்கிறான். இது ஒரு ஒரு படத்தில் வந்தாலும் அது இதை கட் பண்ணிட்டுலாம் சொல்லுவோம். எனக்கு பாதுகாக்கிறதுக்கு வேறு இடமே இல்லையா? ரப்பு பாதுகாக்க விரும்பினா எங்கே வச்சும் பாதுகாப்பான். எதிரியின் வீட்டில் வைத்தே, மாளிகையில் வைத்தே, அவனுடைய பிள்ளையாக வைத்தே அல்லாஹ் பாதுகாக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் முஹைமினாக இருக்கிறான். ஃபிரௌனுடைய மனைவியின் உள்ளத்திலே மூசா மீது அளவில்லாத அன்பு அல்லாஹ் போட்டான். அவனுடைய அந்த ஏற்பாடு என்றால் அவன் முஹைமின், கட்டுப்படுத்துவனாகவும் இருக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கிறார்கள். இது பற்றி நேற்றைய வகுப்பிலும் நாம் கலந்துரையாடினோம். அங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முஹைமினை விழித்து சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். எங்கே இருந்து கொண்டு அழைக்கிறார்கள்? முதலாவது இருள் சூழ்ந்த இரவு, இரண்டாவது பயங்கரமான கடல், கடலுக்குள்ளே ஒரு பெரிய மீன், அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்கள். அதாவது இருளுக்கு மேல் இருள், மீனுடைய வயிறு என்ற இருள், கடலின் அடி என்ற இருள், பிறகு இரவின் கார் இருள். அங்கே இருந்து கொண்டு தான் அல்லாஹ்வை அழைக்கிறாங்க. அல்லாஹ் கேட்குதா இல்லையா? அல்லாஹ் பார்க்குறானா இல்லையா? நிச்சயமா. அல்லாஹ் முஹைமின் பதிலளித்தார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு பதிலளித்தான், அழைப்புக்கு பதிலளித்தான். ஃபஸ்தஜப்னா லஹு, அங்கே இருந்து கொண்டு, ஆழ்கடலின் அடியில் இருந்து கொண்டு, மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு, அந்த இருள் சூழ்ந்த இரவிலே அவர் என்னை அழைத்தார். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம். வனஜ்ஜைனஹு மினல் கம், அவருடைய கவலையிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். அவருடைய கவலையிலிருந்து காப்பாற்றினோம். மூசாவையும் காப்பாற்றுவான், ஈசாவையும் காப்பாற்றுவான், யூனுஸையும் காப்பாற்றுவான். சரிதான், என்ன காப்பாற்றுவான் எங்க வந்திருக்குது? அல்லாஹ் சொல்றான், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இப்படித்தான் இறை விசுவாசிகளை நாம் காப்பாற்றுவோம். அது யூனுஸாக இருக்கொண்டு இல்லை, மூசாவாக இருக்கொண்டு இல்லை, இப்ராஹிமாக இருக்கொண்டு இல்லை. யாரெல்லாம் என்னை நம்பி ஏற்று வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் இப்படித்தான் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் அம்பியா 88ஆம் வசனம். குர்ஆன் கதை சொல்கிறது கதைக்காக அல்ல, வரலாறு சொல்கிறது வரலாறுக்காக அல்ல. எனக்கும் உங்களுக்கும் நிறைய பாடங்கள், படிப்பினைகள் புகட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான். எனவே தான் அல்லாஹ் வசனத்தை எப்படி முடிக்கிறான்? வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், யூனுஸை காப்பாற்றியது போலதான் எல்லா மூமின்களையும் நாம் காப்பாற்றுவோம். ஆனால் மூமினாக இருக்கணும், முஸ்லீமாக இருந்து போதாது, மூமினாக இருக்கணும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய உதவி வரும், தௌஃபீக் வரும், நுஸ்ரத் வரும், உதவி வரும், ஒத்துழைப்பு வரும் என்று யாருக்கு சொல்லுகிறது என்றால் மூமின்களுக்கு தான், முஸ்லீம்களுக்கு அல்ல. வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன் வலா தஹ்ஸனு வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். இப்படி நிறைய அல் குர்ஆன் வசனங்கள் வந்திருக்கின்றன. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு உதவுவதாக சொல்லலை, மூமின்களுக்கு உதவுவதாக தான் சொல்கிறான். அடிக்கடி எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது, அப்போ எங்கே அல்லாஹ்வோட உதவி வரல 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 வரல, என்னமோ அல்லாஹ்வுடைய நிபந்தனையெல்லாம் பூர்த்தி செஞ்சவங்க மாதிரி. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் யோசிச்சாவே தெரியும் அல்லாஹ்வோட உதவி வாரத்துக்குள்ளே எந்த நியாயம் இல்லைன்ட்டு. மூமின்களாக எப்போ நாம் மாறுறோமோ அப்போது அல்லாஹ்வோட உதவி வரும், கண்டிப்பாக வரும். சரி, அல்லாஹு தாலா முஹைமினாக இருக்கிறான். அவன் எல்லா காலங்களிலும் முஹைமினாக இருக்கிறான். நிச்சயமாக அவனது கண்காணிப்பு, அவனது ஆளுகை, அவனுடைய கட்டுப்பாடு, அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய பராமரிப்பு இன்றும் இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ரப்பிடம் இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, அவர்கள் மனதால தான் துவா கேட்டாங்க. ரப்பே,
எனக்கு குழந்தை பாக்கியத்தாண்டு. அல்லாஹ் முஹைமின் பார்த்து கொண்டு தான் இருந்தான், கேட்டுக்கொண்டு இருந்தான், பதிலளித்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே தௌர் குகையிலே இருக்கிறார்கள். குறைஷி காபிர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எந்த நேரத்திலும் வருவார்கள், பிடித்துக் கொள்வார்கள் என்ற நிலைமை. அபூபக்கர் அவர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலே, இதோ தலைக்கு மேலே ஒருவன் வந்து நிற்கிறான், தேடி வந்தவன், பார்வை கீழ் நோக்கி விழும் என்றிருந்தால் நம்மை கண்டுவிடுவானே என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹைமின் இருக்கிறான், யா அபூ பக்கர் லா தஹஸன் மா ظنك பிஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா. நாம் என்ன இருவராக இருக்கிறோம், மூணாவனாக அல்லாஹ் இருக்கிறானே, முஹைமின் அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். என்றால் அவர்கள் எப்படி முஹைமினை விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த திருநாமமும் முக்கியமான செய்திகளை சொல்லும் ஒரு திருநாமம். இது மட்டுமல்ல, நாம் இதுவரை பார்த்த எல்லா திருநாமங்களும் தனித்துவமானவை, தன்னிகரற்றவை, அற்புதமானவை, அருமையானவை, திரும்ப திரும்ப நம்மை சிந்திக்க தூண்டுபவை மாத்திரமல்ல, நமது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வல்லவை. நிச்சயமாக ஒவ்வொரு திருநாமமும் நமது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். இல்லாத போது அது ரொம்ப கவலைக்குரியதாக தான் இருக்கும். இந்த திருநாமத்தை வைத்து நானும் நீங்களும் நிறைய பயனடைய வேண்டும். ஒருவருக்கு இப்போ எனக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தெரிய வருகிறது, மீண்டும் ஒரு முறை நாம் நினைவூட்டப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான், அவன் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான், அவன் பாதுகாப்பவனாக இருக்கிறான், அவன் பராமரிப்பவனாக பரிபாலிப்பவனாக இருக்கிறான். இந்த நம்பிக்கை ஆழமாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கொம்பனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுபக்கம் இந்த உலகத்தின் எந்த ஒரு ஆபத்தை இட்டும் அதிகம் அலட்டிக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அப்போ அச்சம் நீங்கி நிம்மதியாக வாழ, மனதில் குழப்பம் இல்லாமல் வாழ, தடுமாற்றம் இல்லாமல் வாழ, நிம்மதியை இழந்து வாழாமல் வாழ, எப்போதும் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வாழ, இன்றைய நாள் தான் என்னுடைய நாள், நேற்றைய நாள் என்னை விட்டு போன நாள், நாளைய நாள் என் கையில் இல்லாத நாள், வராமல் போகும், இன்றைய நாளே என் நாள். முஹைமின் இருக்கிறான், நாளைய நாளே எனக்கு அவன் விதித்திருந்தால் கிடைக்கும், விதிக்காத போது கிடைக்காது. எனக்கு மட்டுமா, இந்த உலகில் பிறந்த எவனுக்கும் நாளைய நாள் பற்றி எந்த உத்தரவாதம் இல்லை. இந்த பார்வை உள்ளவன் ரொம்ப நிம்மதியாக இருப்பான், பீஸ்ஃபுல்லாக இருப்பான். எனவே அல்லாஹ்வை முஹைமின் என்பதை ஆழமாக ஏற்றுக்கொண்ட ஒரு உள்ளம் கலக்கம் இல்லாத உள்ளமாக, சலனம் அற்ற உள்ளமாக, சபலம் இல்லாத உள்ளமாக, ரொம்ப அமைதியான உள்ளமாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஆழமாக இந்த நம்பிக்கை வரணும். அதே போல அல்லாஹ் முஹைமின் என்று நம்புகிற உள்ளம் வெட்கப்படும் உள்ளமாக இருக்கும். அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான், கண்காணித்து கொண்டே இருக்கிறான், அவனோட கட்டுப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன். எப்படி இந்த அசிங்கமான வேலையை செய்கிறது, எப்படி பொய் சொல்கிறது, எப்படி மாறுபாடு செய்கிறது, எப்படி ஏமாற்றுறது, எப்படி ஜில்மால் கோல்மால் நிலைப்பாடுகள் எடுக்கிறது, அடுத்த மனுஷனுக்கு அநியாயம் செய்கிறது, இட்டடிப்பு செய்கிறது, யாரு பார்க்காட்டி அவன் பார்த்து கொண்டு இருக்கிறானே. இப்போ பிரேக் நேரத்தில் நான் நினச்சேன் இந்த கேமரா மாத்திரம்தான் வேலை செய்யுதுண்டு. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் கேட்பேன், கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்களான்ட்டு, ஏன்னா நிம்மதியாக சாப்பிடவும் குடிக்கிறதுக்கும்.
அப்போ சொன்னால் அது ஆஃப் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த சிசிடிவி அது 24 hours இயங்கி கொண்டு தான் இருக்குது. பார்க்குறவங்க பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்கன்ட்டு விளங்குதா உங்களுக்கு? அப்படியா நான் சொன்னேன்ட்டு சொல்லுங்கள். அப்போ நம்ம புள்ள என்ன சொன்னார், இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு போய் இந்த இடத்துல நின்றார். இப்படி இதாக இருக்குது. பிறகுதான் நான் கவனித்தேன். அப்படி நின்றார். இப்போ தெரியாது சாப்பிடுங்கன்ட்டு அன்னைங்களா. அதுக்கு பிறகு இன்னொருவர் அங்கே என்னமோ பண்ணார். இந்த ஹிதாயத்து பண்ணி சொன்னார், இல்லை நான் கேமராவை வேறு பக்கம் திருப்பிட்டேன், இப்போ சாப்பிடுங்க. என்னமோ நான் பெரிய சாப்பாடு அடிக்கிற ஆள் மாதிரி நான் சாப்பிடவும் இல்லை, காவாசி தான் சாப்பிட்டுட்டு அப்படியே யாருக்கே கொடுத்தேன். அவர் தான் சாப்பிட்டார், மறைச்சவர் தான் சாப்பிட்டார் என்றாலும் நான் சும்மா சொன்னேன். இப்படி பாருங்கள், இந்த கண்காணிப்புக்கு எவ்வளோ நாம் கண்காணிப்பு அலட்டிக்கொள்கிறோம். பயப்படுறோமோ இல்லையோ, அலட்டிக்கொள்கிறோமா இல்லையா? அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் அது லுக்கு கேட்குறாரு, அப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனால் எப்படி சாப்பிட்றீங்க, பார்த்து கொண்டு தானே இருப்பாங்க. அதோட விட்டுட்டேன் நான். சரி சரி பார்க்கட்டும் அப்படி. பெரிய எல்லோரும் பயம் பண்ண தஃப்சீர் செய்யலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சாதாரண மனிதர்களுடைய கண்காணிப்பு பார்வையை அலட்டிக்கொள்ளும் நானும் நீங்களும் அந்த முஹைமினுடைய பார்வையை கண்காணிப்பை அலட்டிக்கொள்ளாமல் இருப்பது எவ்வளவு மடமையானது, பேதமையானது என்பதை தான் சொல்கிறேன். எனவே வெக்கம் வரணும். வெக்க உணர்வு மனிதருக்கு முன்னால் வெக்க உணர்வு வருதா இல்லையா? இப்போ என்னுடைய அந்த வெக்க உணர்வு தான் அதுக்கு காரணம். அது தெரியாமல் இருக்கட்டும்னு சொன்னதுக்கு. வெக்க உணர்வு சாப்பிடும்போது அடுத்தவன் பார்க்கறது கொஞ்சம் கூச்சம் தானே. ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் முஹைமினுக்கும் இல்லாத எவ்வளோ வெக்கத்தோடு நாம் நடந்து கொள்ளணும். அடுத்தது சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் முஹைமின், அவன் பார்ப்பவன், அவன் கேட்பவன், அவன் கண்காணிப்பவன், அவன் அவதானிப்பவன், அவன் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவன், அவன் பாதுகாத்து பரிபாலிப்பவன். என்ன பயம்? எனவே நம்முடைய விவகாரங்களை அவன்கிட்ட விட்டுறணும். நமது விவகாரங்களை அவன்கிட்ட விட்டுறணும். அப்போ நீயே பார்த்துக்கோ. சபபுகள் எடுப்போம், அவன் சொல்லியிருக்கிறான், சபபுகள் எடுங்க. நோய் வந்தால் என்னென்ன காரியங்களை செய்யுங்க. ஆனால் முடிவை அவன்கிட்ட விட்டுருங்க. நோய் வந்தாலும் உனக்கு ஒரு முடிவு வர இருந்தால் வரும், நோய் வராட்டியும் முடிவு வர இருந்தால் வரும். நாளைக்கு மௌத்தா போவான்றவன் வாழ்கிறான், இவனா மௌத்தா போவான், இரும்பு துண்டு மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அவன் திடீர்னு மண்டையை போடுவான். எனவே இந்த உலகத்தில் மனுஷனால எந்த தீர்மானம் எடுக்க முடியாது. நிறைய டாக்டர்ஸ் கூட கடைசி நேரம் என்ன சொல்லுவாங்க, சரி நாம் செய்ய வேண்டிய செஞ்சுட்டோம், உங்களோட கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவன்கிட்ட கையில் தான் இருக்குது. அது எல்லாம் முழு உலகமே ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய உண்மை அல்லவா, வித்தியாசம் இல்லாமல், வேறுபாடு இல்லாமல். எனவே அல்லாஹ் முஹைமின், அவனிடம் நமது அனைத்து விவகாரங்களையும் நாம் ஒப்படைத்து விட வேண்டும். மிக முக்கியமாக இந்த முராக்கபத்துல்லாஹ் எனக்கு முதலாவது, இரண்டாவது, மூணாவது தேவை, உங்களுக்கும் தேவை, நம் அனைவருக்கும் தேவை. இந்த அல்லாஹ்வோட கண்காணிப்பு, முராக்கபான்னு சொல்லுவோம். அவனுடைய கண்காணிப்பில் நாம் இருக்கிறோம். அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் அவனை பார்க்காத போதும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பக்குவத்தை 24 மணி நேரமும் அந்த உணர்வோடு இருக்கிற பக்குவத்தை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். இதுதான் எஹ்சான் என்று சொல்லுவோம். தீனுடைய உயர்ந்த நிலை எஹ்சான் தான். ஆரம்ப நிலை இஸ்லாம், அதை விட உயர்ந்த நிலை ஈமான். நான் மூமின் என்று சொன்னேன், முஸ்லீமாக அல்ல, நான் மூமினாக இருக்கணும். அதை விட அது உயர்ந்த நிலை தான் முஹ்சின்கள். நமக்கு மத்தியில் முஹ்சின்கள் உருவாக வேண்டும். எஹ்சானுடைய மக்காமை அடைந்தவர்கள். அஅ்புதுல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை காண்பது போன்ற, பார்ப்பது போன்ற உணர்வோடு அவனை நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். நீங்கள் அவனை காணாத போதும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இது ஒரு மக்காம். இன்னொரு மக்காம், நீங்கள் அல்லாஹ்வை காண்பது போல அவனை வணங்கி வழிபடுவது. அல்லாஹ் உங்களை காண்பது போல அவனை கட்டுப்பட்டு வாழ்வது. இன்னொன்று இருக்குது, நான் அல்லாஹ்வை காண்பது போன்ற உணர்வோடு அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது. ஒன்றுக்கு பேர் முஷாஹதா, அடுத்ததுக்கு பேர் முராக்கபா. இவற்றையெல்லாம் நாம் படிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஹதீஸ் ஜிப்ரீல் என்ற அந்த பிரபலமான ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்ற அந்த செய்தி, அந்த ஒரு கட்டத்தை நோக்கி நானும் நீங்களும் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த முயற்சிகள், இந்த எளிமையான முயற்சிகள். அப்படி இல்லாமல்
பயம் பண்ணுறதுக்காக பயம் பண்ணுறது, பயம் கேட்குறதுக்காக பயம் கேட்குறது என்ற அந்த பார்வையோடு எனக்கு எந்த வகையான உடன்பாடும் கிடையாது. இந்த பயான் கல்ச்சருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். எந்த ஒரு விஷயமும் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தை படித்தா அது கண்டிப்பாக ரிசல்ட்டை தரணும். முஹைமினை படித்தா நாம் எதிர்பார்க்குற இந்த பார்வைகள் கொஞ்சமாவது வரணும். இல்லாத போது ஒரு தலைப்பு எடுத்து பேசாமல் ஒரே நேரத்தில் 9 தலைப்பில் பேசுகிறது, ஒரு ஃபோக்கஸும் கிடையாது, அதில் மெசேஜும் கிடையாது, அந்த டேக் ஹோம் மெசேஜ் எதுவும் இருக்காது. மாறாக அமைதியாக இருந்து ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படியான ஒரு பார்வையோடு தான் நம்ம பயணிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் செமி பயானாகவும் அமைச்சுக்கொள்கிறோம். இல்லாட்டி எல்லாருக்கும் சக்கீனத்தை இறங்கிடும். இல்லாட்டி இப்படியெல்லாம் சத்தம் போட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இவ்வளோலாம் நாம் டயர்டாக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ரிலாக்ஸாக இது அமைதியாக சொல்லலாம். ஆனால் அது தாலாட்டு பாடலாக பலருக்கு அமைஞ்சிடும். நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் கொஞ்சம் பிச்சை கூட்டி, வால்யூமை கூட்டி, வாய்ஸை கூட்டி, ரேட்டெல்லாம் கூட்டி இப்படி ஒரு ஓரங்க நாடகம் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. இல்லாத போது இதை விட சிம்பிளாக இதை முடிக்கலாம். நிறைய பேசக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த 2 விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். ஒன்று அருதா. முஹைமினை நம்புகிற நானும் நீங்களும் முஹைமின் தீர்மானிப்பதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளணும். நான் அடிக்கடி சொல்லும் செய்தி ஒன்று பொறுத்துக்கொள்ளல், அடுத்தது பொருந்திக்கொள்ளல். குறைந்தபட்சம் பொறுத்துக்கொள்ளும் நிலைக்கு வர வேண்டும் அல்லாஹ்வுடைய முடிவுகளை. ஆனால் ஐடியல் நிலை பொருந்திக்கொள்ளும் நிலை. பொருந்திக்கொள்ளணும்னா திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளும் நிலை. அல்லாஹ்வுடைய கலா ஷர்ரோ கைரோ, இன்பமானதோ துன்பமானதோ, ஹலுவிஹி ஒ முர்ரிஹி, இனிப்பானதோ கசப்பானதோ ஏற்றுக்கொள்கிற அந்த ரிதாவுடைய மக்காம் அடையணும். அதுதான் ஃபைனல் மக்காம். நமது ஆன்மீக பயணத்தில் ஃபைனல் மக்காம் தான் ரிதா, அந்த இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த நிலையை அடையிறதுக்கு நிச்சயமாக முஹைமின் பற்றிய நம்பிக்கை உதவும். அடுத்ததாக எப்போதும் ஒரு மூமின் இந்த முஹைமினை விளங்கி இருக்கிற காரணத்தினால அந்த முஹைமினை வைத்து தன்னை பலப்படுத்திக் கொள்வான். முஹைமினை வைத்து தன்னை வலுவூட்டிக் கொள்வான், பலப்படுத்திக் கொள்வான், தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை பெற்றுக்கொள்வான், வலுவை பெற்றுக்கொள்வான், எரிபொருளை பெற்றுக்கொள்வான். அவ்வப்போது வாழ்க்கையில் பழையினம் வருந்தானே, ஒரு சோர்வு வருந்தானே, ஒரு பின்னடைவு வருந்தானே, ஒரு நம்பிக்கையினம் வருந்தானே, ஒரு பழையினம் வரும் அல்லவா, அன்றாடம் வரும். வார நேரம் எல்லாம் முஹைமினை நினைக்கணும். கருத்துக்களோடு நினைச்சா உடம்புல ஒரு தெம்பு வரும், ஊக்கம் வரும், உற்சாகம் வரும், வலு வரும், சக்தி வரும், பலம் வரும், பாசிட்டிவான நிறைய விஷயம் வரும். முஹைமினை அடிக்கடி நினைத்து கொண்டு பயணிக்க வேண்டும். முஹைமின் என்ற நாமத்துக்கு முன்னால் நமக்கு இருக்கிற கடப்பாடுகள் இவை மாத்திரமல்ல, முஹைமின் என்ற நாமம் நமக்கு தரும் பிரயோசனங்கள், பயன்கள் இவை. சரியாக நேரம் 9 மணிக்கு அமர்வை நிறைவு செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இத்தோடு இன்றைய அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். நாளையும் இன்ஷா அல்லாஹ் அபீதினில்லா மற்றும் ஒரு திருநாமத்தோடு உங்களை சந்திப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளை காலையில் இன்ஷா அல்லாஹ்